தாவேக பாஜக இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்ததாக தகவல் வெளியானதால் அரசியல் களத்தில் நேற்று பரபரப்பு நிலவியது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் கூட்டணி கணக்கு மாறுமா? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். நம்ம செயல்பாட்டை நம்பி நம்மளோட சில பேர் வரலாம் இல்லையா? அப்படி வர்றவங்களையும் நாம அன்போட அரவணைக்கணும் இல்லையா? நம்மளை நம்பி நம்மளோட களம் காண வர்றவங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்துல பங்களிப்பு தந்து அதிகார பகிர்வு செய்யப்படும். தாவேகா என்ற கட்சியை தொடங்கிய விஜய் விக்கிரவாண்டியில் நடத்திய முதல் மாநாட்டில் உதிர்த்த வார்த்தைகள்தான் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. இருப்பினும் முதல் மாநாட்டிலேயே பெயரை குறிப்பிடாமல் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுக்களை கூறிய விஜய் அடுத்தடுத்த கூட்டங்களில் வெளிப்படையாக திமுக மற்றும் பாஜகவை விமர்சித்தார். அதே நேரம் அதிமுகவை விமர்சிப்பதை தவிர்த்து வந்த விஜய் அண்மையில் நாமக்கல்லில் நடந்த பரப்புரையில் அதனையும் உடைத்தார். அதிமுக பாஜக கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி என விஜய் தெரிவித்தார். மூச்சுக்கு முன்னொரு தடவை அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு ஜெயலலிதா மேடம் சொன்ன அந்த விஷயத்தை டோட்டலா மறந்துட்டு ஒரு பொருந்தா கூட்டணியா ஒரு கூட்டணியா ஒண்ணு அமைச்சுக்கிட்டு கேட்டா தமிழ்நாட்டோட நலனுக்காக இந்த பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கோம்னு சொல்லிக்கிறாங்களே, அவங்கள மாதிரியும் நாம இருக்க மாட்டோம். அப்புறம் எதுக்காக இந்த சந்தர்ப்பவாத கூட்டணின்னு நான் கேட்கல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட உண்மையான தொண்டர்கள் அவங்க கேட்கிறாங்க. இந்நிலையில் கரூர் கூட்ட நெரிசல் பலி விவகாரம் தாவேகாவை வெகுவாக பாதித்துள்ளது. இந்த விவகாரத்தில் விஜய்க்கு ஆதரவளிக்க பாஜக தலைமை முடிவு செய்ததாக கூறப்படும் நிலையில் கரூர் விரைந்த பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு உட்பட அக்கட்சியினர் அனைவரும் மென்மையான போக்கையே கடைபிடித்து வருகின்றனர். விஜய்க்கு துணை நிற்போம் என பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜாவும் கூறியிருந்தார். விஜய் என்ன தப்பு பண்ணார்? வர்ற வழியில கூட்டம் இருந்திருக்கலாம், அவர் பார்த்து வந்திருக்கலாம், அதனால தாமதமாக இருக்கலாம். அது கிரிமினாலிட்டி இல்லை. ஆனா இந்த இடத்துல கொடுத்ததே கிரிமினாலிட்டி இன் தி மைண்டுங்கிறேன்னா. இதனிடையே பாஜக மூத்த நிர்வாகி ஒருவர் கூட்டணி அமைப்பது குறித்து தாவேகா தலைவர் விஜயிடம் பேசியதாக தகவல் வெளியானது. அதேபோல் விஜயை தங்கள் கூட்டணிக்கு இழுக்க பாஜக முயற்சிப்பதாக நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் தெரிவித்தார். பிஜேபி அவரை எப்படியாவது கூட்டணிக்கு கொண்டு வர்றதுக்கு முயற்சிக்குது, அதாவது பேசுது. அதிமுகவுமே ஆதரவாக தான் சொல்றாங்க. அதிமுக அதான் ஒரே கூட்டணியில தானே இருக்காங்க. இந்த நிலையில் பாஜகவுடன் கூட்டணி அமைப்பது குறித்து எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என தாவேகா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையுமாறு விஜய்க்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என பாஜக துணைத் தலைவர் குஷ்பு தெரிவித்தார். பிரதமர் மோடி அவர்கள் அவர்தான் முன்னாடி உட்கார வச்சுட்டு அவர்கிட்ட ஆலோசனை நடத்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி விஷயங்கள் வெளியில வருது. இல்ல விஜய் சார்பாக விஜய் தரப்புல யாராவது அவங்க கிட்ட பேசிதான் இந்த விஷயங்கள் நடக்குதுன்னா இது சும்மா அந்த யூடியூபர்ஸோ இல்ல சில பேர் கேமரா முன்னாடி உட்காந்துட்டு 2 மினிட் ஃபேம்காக அரசியல் என்ன விட வேற யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற பேசவங்களுக்கு பதில் கொடுத்துட்டு உங்க டைம் வேஸ்டும் எங்க டைம் வேஸ்டும். சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 6 மாதங்களே உள்ள நிலையில் அடுத்தடுத்த நகர்வுகளை காலம்தான் தீர்மானிக்கும்.